இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா நண்பர்களும் சரி, நம்முடைய பார்வையாளர்களும் சரி, உங்களுடைய கேலண்டரை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஷாக்கிங்கான செய்தி என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் 6% கூட ஏன்னா அதுல 10 பேர் ஓட்டு போட போக மாட்டாங்க. பாதி பேருக்கு ஓட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா, டேட்டாவை வெளியிட்ட நான் கிடையாது, இந்த டேட்டாவை எடுத்த உங்க டீம் கிடையாது, உங்க தலைவர் தான். டிசம்பர் 6ஆம் தேதி இன்னொரு ஷூட்டிங் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? கோவால. இல்ல, நீ என்ன கோவால நிக்கிற? இங்க 6ஆம் தேதி அம்பேத்கர் நிகழ்வுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் இருந்தது. நீலாங்கரையில் தன்னுடைய வீட்டில் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த குடும்பத்தோட இருந்திருக்கும். குடும்பத்தோட என்ன பண்றாங்க? அதுக்கு கட்சி நடத்துறாங்க. அந்த மாவட்ட செயலாளரை நீ கூப்பிட்டு மாலை போட்டு துண்டு போட்டு நீ தான்ப்பா மாவட்ட செயலாளர்னு சொல்லியிருந்தேன்னா அவர் ஏன் எங்க கதவை தட்ட போற? நீ ஊப்பி ஊப்பி நடிக்கிற, அங்க இருந்து ஓடி வந்து இங்க தானே கதறாங்க. ஆமா, எப்பேற்பட்ட கட்சிடா, கப்பு முக்கியம் திகில்னு பேசுற கட்சிடா அது. கோவா வெற்றி கழகம். அது முதல்ல அதை பத்தி பேசிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள வரணும். பேசுறதுல பார்த்துட்டோம். நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கல்யாணத்துக்காக இங்கிருந்து சார்ட்டர்ட் விமானம் மூலமாக நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய சினிமா நண்பர்கள், அவருடைய டிரைவர், அவருடைய அசிஸ்டண்ட் இவங்களோட சேர்ந்து நடிகை த்ரிஷா உட்பட அவங்க எல்லாருமா சேர்ந்து கோவா திருமணத்துக்காக போயிருக்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விமானத்துல போறது தப்பு இல்லை. ஒரு பஸ்ல ஒரு கார் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகணும்னு ஒரு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணாலே, இந்திரா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடுவோம், செலவு மிச்சமாகும், ஆளுக்கு பாதி பெட்ரோல் செலவு போட்டுக்கலாம், மெல்டனை கூப்பிட்டுக்குருவோம், டிரைவர் செலவு மிச்சம், அவனே வண்டி ஓட்டிப்பான். இதுல யாரோ ஒருத்தர் பெண்ணா இருக்கிறாங்கிறதுக்காண்டி அதை வந்து செக்ஷுவலைஸ் பண்றது மோசமான ஆர்குமெண்ட். நம்மளுக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அப்படி உண்மையிலேயே ஒரு செய்தியை பரப்புவர்கள், உங்களை நீங்களே ஒரு தடவை விமர்சிச்சுக்கோங்க, கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்கிங்க. அப்படியான விமர்சனங்கள் ஒருபோதும் ஆரோக்கியமானது கிடையாது, அதுக்கான தேவையும் கிடையாது. இது எந்த அளவுக்கு போயிருதுன்னா, குஷ்புவோட ஒரு போட்டோ எடுத்து போட்டாரு அப்படின்னா அதை வச்சு இதை விமர்சனம் பண்ணலாமான்னு கேள்வியா கேட்டுட்டு தம்ப்நெயில்ல வந்து அதை ஆபாசமா சித்தரிச்சு வச்சுட்டு நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி உருள்றது. எல்லா நேரங்கள்லையும் இதை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள் எல்லாருக்குமே பெண்கள் குறித்து, அதுவும் குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட நடிகைகள் குறித்து அவர்களோடு தொடர்பு படுத்தி எழுதுவது, அதை வைத்து ஆர்க்கசம் அடைவது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா திராவிட இயக்கங்கள், திராவிட கொள்கைகளை பேசக்கூடியவர்களுக்கு இதை திட்டமிட்டே பரப்புவாங்க. அண்ணா காலத்துல இருந்து கலைஞருக்கு, இப்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு, இப்ப நடிகர் விஜய் வரைக்கும் இது பொருந்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு நடிகைகளோடு தொடர்பு படுத்துவது. நடிகைகள் ஏன் உங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அதை நடிக்க போறேன்னா அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு குறித்தான பார்வையும் இப்படித்தான் இருக்க மாட்டாங்க. சாதி வெறி பிடிச்சவங்க. சாதி வெறி மட்டும் கிடையாது, இது குரூரமான ஆணாதிக்க வெறி. இந்த மனநிலையில இருந்துதான் நீங்க இந்த அரசியலே பேசுறீங்கன்னா, இந்த அரசியல் பேசுவதற்கு தகுதி இல்லை நம்மளுக்கு. இது திட்டமிட்டு காலம் காலமாக செய்வது வலதுசாரி கும்பல். அதுல இன்னைக்கு இன்னும் சிலரும் வந்து முற்போக்கு பேசக்கூடிய நபர்களும் இணைந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து அபத்தம். அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. அதை நம்ம சைட்ல இருந்து அதை கண்டிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனா அது ஒரு கட்டத்துல என்ன ஆயிருது அப்படின்னா, இப்ப இந்த தரப்பு இப்ப வந்து இதை வந்து ஆதரிக்காத பலருமே கூட இதை வந்து ஏன் வந்து கேலியாக இதை செய்யறாங்க அப்படின்னா, அந்த தரப்பு சும்மா இருக்கிறது இல்ல, தாவேகா தரப்பு சும்மா இருக்கிறது இல்ல. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நடிகர்களை வந்து வெவ்வேறு நடிகைகளோட இணைத்து எழுதுறது அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு விஜய் ஆதரிக்கக்கூடிய தாவேகாவா மாறி இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் ரஜினிகாந்த் குறித்து நடிகைகள் பத்தி, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் கேக்குதாடா அப்படின்னு ரஜினி குறித்து ஆபாசமா எழுதிய கமெண்ட்கள் இருக்கு. உதயநிதி பற்றி நயன்தாராவை இணைத்து வைத்து பேசக்கூடிய அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. யாரோ ஒரு சிலர் பேசிட்டாங்க, அதை ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணி அதை வந்து உனக்கு அது ரிவர்ஸ் ஆகும்போதுதான் வலிக்கணும் அப்படின்றது கிடையாது. யாருக்குமே இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துதான் முடிவுகள் எடுக்கப்படணும். அதனால இப்ப புதுசா அரசியலுக்கு வரக்கூடிய தாவேகா நண்பர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒப்பீனியனுமே கூட இதுதான். நீங்க வந்து இன்னொருத்தங்களை எப்படி பார்க்கிறீங்களோ அதே போலதான் இன்னொருத்தவங்க உங்கள் மீது விமர்சனத்தை முன்வைப்பார்கள். இதை இப்படியே வளர்த்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இது ஆரோக்கியமான அரசியலாக மாறவே மாறாது. இது ஒரு பார்ட், இது ஒரு பக்கம். அரசியல்ல தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கும்போது ஏதாவது ஒரு மேட்ரு விஜய் அடிக்கிறதுக்கு தான் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஜய் அடிக்கிறதுக்கு திரிசா விஜயே போதுமே. அது அந்த அளவுக்கு மேட்ரு இங்க இருக்கு. நம்ம அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். அவ்வளவு அற்புதமான கண்டென்ட்டுகள் நம்மள்ட்ட சிக்கி இருக்கு. முதல்ல நம்ம பேச வேண்டியது தாவேகா சார்பாக அவங்க கட்சிக்குள்ள உலாவக்கூடிய
ஒரு சர்வே ரிப்போர்ட். இந்த சர்வே ரிப்போர்ட்டை அவங்க எதற்காக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மாநாட்டிற்கு பிறகு எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கட்சியும் விஜயும் அறிமுகமாகி இருக்கிறாரு, வாக்கு சதவீதமா அது எப்படி கன்வெர்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட சர்வே. எல்லா கட்சியும் பண்றதுதான் இயல்பாகவே அப்படி ஒண்ணு நடந்தது. அது வந்து கரெக்டா நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, ஐ எம் நாட் இன் தட் சர்வே டீம். உங்க கட்சிக்குள்ள உலாவக்கூடிய ஒரு பிடிஎஃப் ஃபைல் எனக்கு கிடைக்கிறது. அதை உங்கள் கட்சியினுடைய அறிவிக்கப்படாத ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு அழைக்கிறார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், மாவட்ட செயலாளர்கள் பலரையும் நீங்கள் நியமிக்காதது குறித்து தனியா ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த அதிருப்தியோடு தொடர்பு படுத்தி பேசும்போதுதான் இந்த பிடிஎஃப் ஃபைல் வருகிறது. இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஜெண்டரை சென்டர்னு போட்டுட்ட அப்படின்றதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. அப்படியே நாளும் கூட நீங்க கேட்கணும்னா கட்சி பேர்லயே நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கட்சி அனௌன்ஸ் பண்ணவங்க. உங்க கட்சிக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டுக்கு இது போதும்னு நினைச்சு கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஏற்கனவே கட்சியினுடைய மாநாடு தள்ளி போகும்னு முதல்ல நாம தான் செய்தியை சொன்னோம். அப்ப வந்து வதந்திய பரப்புறான், பொய் பேசுறான், யாரா சொன்னா, அதுவாடா இதுவாடா அப்படின்னு நம்மளை நோக்கி கேள்வி கணைகளை கேட்டார்கள். நம்ம சொல்லி அடுத்த ஒரு வாரத்துல உண்மையிலேயே கட்சி மாநாடு தேதி மாத்தி வைக்கிறோம் பாஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி அறிவித்தார்கள். அதனால புதுசாக சமூக ஊடகங்கள்ல கம்பு சுத்தக்கூடிய தாவேக்கா நண்பர்கள் கடந்த கால செய்திகளை கொஞ்சம் பாருங்க. உள்ளுக்குள்ள இன்னைக்கு நாம போட்டிருக்கக்கூடிய இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஓரிரு வாரங்கள்ல உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மூலமாகவே வெளியே வரும். அப்போ உங்களுடைய அறிவிக்கப்படாத ஐடி விங்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த குரூப்ல இருந்து உங்க அண்ணன் ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் செய்திகளை கொடுக்கிறாருல, அதுலயே இந்த சர்வே வந்து உங்களுக்கு பகிரப்படும். இதை பார்த்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் கூட ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த சர்வே என்ன டீகோட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதற்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த அர்பனா ரூரலா அப்படிங்கிற பகுதிகளை பிரித்து கொண்டு ஜோன்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்தந்த மாவட்டங்கள்ல இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷன் இது எல்லாத்தையுமே வச்சுதான் அதை செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சர்வே டீம் வந்து பாராட்டுதலுக்குரிய ஒரு டீம் தான். ஏன்னா நானுமே அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது டீட்டெயிலா 18 வயசுல இருந்து இது, இந்ததுல இருந்து இது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. இதுல என்ன செய்தினா 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் கிடையவே கிடையாது. ஏன் எல்லாம் ரெட்டல உதயசூரியன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட போனா அப்படியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க போல் இருக்கு. இது இன்னொரு செய்தி என்னன்னா, விஜய் தரப்பிடம் இருந்தே சொல்லப்படுவது அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது, நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள்ட்ட தான். இந்த 40 வயதிற்கு உட்பட்ட 45 வயதிற்கு உட்பட்டவர்கள்ட்ட தான் நம்மளுடைய செல்வாக்கு அதிகம். இதுதான் அவருக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல இருந்து மாற்றத்தை விரும்ப வேண்டும்னு நினைக்கக்கூடிய பலரும் உங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க அண்ணா அப்படின்னு தான் விஜயிடம் ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்டது. அதனால அங்க நம்மளுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து இதை எடுத்திருக்கிறார்கள். ஷாக்கிங்கான செய்தி என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் 6% கூட அவர்களுடைய செல்வாக்கு அடையவில்லை அப்படிங்கிறது. 6ன்றது பெரிய நம்பர் இல்லையா? அப்படி தோணலாம். பட் உங்களுக்கு அதை ரொம்ப சுருக்கி நீங்க 45 வயசுக்குள்ளன்னு பார்த்துட்டு எலெக்ஷனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற லைனோட நீங்க பார்க்கணும். 15 மாதம் அப்படின்னும் போது இது அப்படியே எலெக்ஷனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்றதுக்கும் காரணம் சொல்றேன். ஏன்னா அதுல பாதி பேர் ஓட்டு போட போக மாட்டாங்க. பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது. இல்ல இதுல இப்ப 45 கீழே இப்ப நிறைய ஐடி கம்பெனில இருக்கிறவங்க எடுத்திருப்பாங்க. இல்ல சென்னையிலயோ அல்லது வெவ்வேறு நகரங்கள்லயோ இருப்பாங்க. ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போகணும், ஒரு நாள் தான் டைம் அப்படின்னு நிறைய பேர் வந்து தவிர்க்கிறாங்க. அது தவறு. அது அந்த லைன்ல இருந்து பாக்குறது. அப்புறம் இன்னொன்னு, தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு கொடுக்கக்கூடிய பணம் உண்மையிலே அபத்தமான ஒண்ணுதான். ஆனாலும் அது ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் ஆகும் தேர்தலை ஒட்டி. அது அப்படியே மொத்தத்தையும் மாத்துது. அப்படியே ஓட்டு காசு வாங்கிட்டு அப்படியே மொத்த ஓட்டையும் போட்டுருவாங்க அப்படி சொல்லலை. பட் மூட வந்து அது கொஞ்சம் செட் பண்ணும். ஒவ்வொரு தொகுதிகள்லையுமே கீழே வந்து பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஓட்டை வந்து சில வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த கன்வெர்டிபிலிட்டியில ஒரு சில ரோல் பண்ணும். அப்புறம் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரங்கள், வாக்குறுதிகள் அப்படிங்கிறது ஆளும் கட்சி தரப்பிலிருந்து பிரம்மாண்டமாக எடுத்து வைக்கப்படும். அப்புறம் கடந்த காலங்களில் ஆண்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து பிரம்மாண்டமா இருப்பாங்க, ஆட்சி செய்த கட்சிகள். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இப்ப ஒருத்தங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஏற்கனவே ஆண்டவங்க. அப்ப அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பது, அவங்களுடைய எலெக்ஷன் மெஷினரி இறங்கி ஒர்க் பண்றது அப்படின்னு வரும்போது இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து கணிப்பில் இருந்து கிட்டத்தட்ட எக்ஸாக்டா சொன்னா கூட 2% வந்து அது காலி பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது தேர்தலை ஒட்டி இவங்க எடுத்துக்கக்கூடிய சர்வேலேயே வெறும் 4% அவ்வளவுதான் அதிகபட்சமா அவங்களுக்கு வரக்கூடியது. இதுல அவங்க ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணணும். இதுல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த வட மாவட்டங்கள், அந்த வட மாவட்டங்கள்ல அதுவும் குறிப்பா
வன்னியர்கள் தலித்துகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் நல்ல கணிசமாகவே இருக்கு. அதுபோக அந்த மதுரை இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியால சவுத்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. மதுரையில 7% இருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. பட் சவுத்தன் சைட்ல வந்து பார்ட்டி வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு பெரிய இருந்தாதான் கொலாப்ஸ் ஆகும் சார். சாரி தான், தப்புதான். கட்சி அங்க இல்ல. அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இங்கேயுமே வட மாவட்டங்கள்லயுமே தேர்தல் நேரம் வரும்போது பாமக ஒரு பக்கம் அலைன்ஸ் ஆவாங்க. அப்புறம் ஏடிஎம்கேக்கு இயல்பாகவே ஒரு வன்னியர்கள் வாக்கு வங்கி அந்த 10.5% இருக்கிறதுனால எங்கள்கிட்ட இருக்குன்னு அவங்க ஹோல்டு பண்றாங்க. இந்த பக்கம் திமுக இந்த முறை வந்து அவங்கள ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரோல் பண்றாங்க. பெரும்பான்மை வாக்குகளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வன்னியர் வாக்கு பிளஸ் தலித்துகள் வாக்கு கொண்டு வருவதற்கு திருமா மாதிரியான ஆளுமைகள் இவங்க எல்லாருமே அங்க இருக்கும்போது ஓட்டு வந்து அந்த பக்கம் மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது டூ இயர்லியர் டு டிபேட் டிஸ்கஸ் அப்படின்னா கூட இந்த செய்தி உங்க கட்சிக்கு உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவுக்கு உள்ள ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது. ஏன்னா அவங்க நினைச்ச கணக்கு அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டாலேயே டபுள் டிஜிட் வரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 68-69% வரும்னா இல்ல அந்த அளவுலாம் உண்மையே சொல்லிடணும். 13% அவர் எதிர்பார்த்தாரு. ஏன்னா 13ங்கிறது வந்து அவங்களோட டார்கெட் வந்து நாம் தமிழரை விட ஒரு படி கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா அவங்களுடைய கணக்கே கூட 18ல இருந்து 40, 45 அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா அது பெரும்பாலும் நாம் தமிழருக்கு விழுகிற வாக்கு. அதுல இருந்து நம்மளுடைய வாக்கு வந்து 1%, 2% கூட இருக்கணும்ன்ற பேசிக்ஸ்ல தான் இந்த ரோல் பண்ணாங்க. பட் ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கை கொடுத்துருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா டேட்டாவை வெளியிட்ட நான் கிடையாது, இந்த டேட்டாவை எடுத்த உங்க டீம் கிடையாது, உங்க தலைவர் தான். கோவா முன்னேற்றம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் 2வது பாயிண்ட். அதுக்கு தான் வரேன். நான் ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாவேகா நண்பர்களும் சரி, நம்முடைய பார்வையாளர்களும் சரி, உங்களுடைய கேலண்டரை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். நவம்பர் 22 T69 படத்தினுடைய ஷூட் வந்து முடிந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மாதிரி அது ஒரு அவருடைய ஷூட்டிங் டைம் வந்து முடிஞ்சிருக்கு. 22ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு எந்த ஷூட்டும் கிடையாது. ஓகேவா? 3ஆம் தேதி முடிச்சதுக்கு பிறகு டிசம்பர் 6ஆம் தேதி இன்னொரு ஷூட்டிங் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? கோவால. இல்ல, நீ என்ன கோவாலே நிக்கிற? இங்க 6ஆம் தேதி அம்பேத்கர் நிகழ்வுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் பண்ணாங்க. ஆமா, அந்த ஷூட்டிங் ஒரு நாள் இருந்தது. அதற்கு பிறகு 9, 10 2 நாட்கள் ஷூட் இருந்தது. இதற்கு இடைப்பட்ட நாட்கள் எங்கேயுமே அவருக்கு எந்த பிளானுமே கிடையாது. நீலாங்கரையில் தன்னுடைய வீட்டில் மட்டும்தான் இருந்தார். இந்த குடும்பத்தோட இருந்திருப்பாரு. குடும்பத்தோட என்ன பண்றாங்க? அதுக்கு கட்சி நடத்துறாங்க. ஏங்க ஒரு தலைவர் குடும்பத்தோட நேரம் செலவிடக்கூடாதா? ஏங்க குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணுவதற்கு ஒரு டைங்க. மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு? கலைஞர் கூட சில நேரங்கள்ல எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல தனியா போய் அது தொல்காப்பிய பூங்கா, குறளோவியம் இதெல்லாம் எழுதுறாருல தனியா. அதெல்லாம் எழுதி யாருக்கு? அவர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே கொடுத்துக்கிறாரா? வெளியிடுறாருல. அதை வச்சு என்ன விவாதம் நடக்குது? அந்த மாதிரி அவர் அண்ணல் அம்பேத்கர் புத்தகத்தை வாங்கிட்டு போனார்ல, படிச்சிருப்பாரு. அவர் வேற டாக்குமெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலைகள்ல அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால இவங்க யாரையும் சந்திக்கலையா, நிகழ்ச்சிகளுக்குள்ள வரலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவர்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். அது குறித்து இன்னொரு விரிவான காணொலியில நம்ம டீட்டெயிலாவே பேசுவோம். என்ன பேப்பர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு, என்ன ஸ்டாம்ப் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விவரம் எல்லாம் அப்ப சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் பங்கெடுக்கல அப்படிங்கிறத எதனால வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா அப்பெல்லாம் ஷூட்டிங் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்க கூடாது. அதனாலதான் ஷூட்டிங் இல்லாத நாட்களில் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது. திங்கட்கிழமை டேட் என்ன? நவம்பர் 25ஆம் தேதி ஒரு ட்வீட் போட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், அதற்கு மாநில அரசுக்கு அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கை மாதிரி ஒரு அறிக்கையை போட்டு ஒரு கன்சர்னா போட்டார். எழுதி கொடுத்தது போஸ்ட் தானே பண்ணாரு. அவ்வளவுதான். அதுவே அவங்களுக்கு பெரிய ஆக்டிவிட்டிப்பா. அப்படியே கட் பண்ணா 26ஆம் தேதி என்ன? கான்ஸ்டிடியூஷன் டே. அன்னைக்கு என்ன பண்ணாரு? போஸ்ட் போடல. அப்ப கட்சி வேலையா தான் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட கூட அன்னைக்கு போடல. சரி, ஏன்டா இதெல்லாம் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அடுத்து நான் போய் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அண்ணல் அம்பேத்கருடைய நிகழ்ச்சி நீங்க தானே போய் புத்தகத்தை சொல்லப்படுகிறது. இல்ல, அன்னைக்கு நாள் டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கருக்கான நாள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். கண்டனம் தெரிவிக்கணும்னா கொள்கை எதிரிகள் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கணும், அதுவும் போடல. சரி, ரைட்டு. அன்னைக்குதான் புத்தக வெளியீட்டுக்கு தானே நம்ம போறோம். அன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டுக்கு முன்னாடியே நான் புத்தக வெளியீட்டுக்கு போனா அம்பேத்கர் பத்தி வாழ்த்து போடக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? அன்னைக்கு அந்த வாழ்த்து செய்தியும் போடல. சரி, ரைட்டு.
உங்களுடைய கொள்கையின் எல்லாமாவும் பெரியார் இருப்பாருன்னு சொன்னீங்கல்ல. வைக்கம் போராட்டம் இப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு. வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அதுக்கு ஏன் போஸ்ட்? அது அண்டை மாநில செய்தி. ஓ, பெரியார் போய் போராடினது அண்டை மாநில செய்தி. ஆமா, இங்க லோக்கல்ல போராடினாதான் நான் பேசுவோம். ரைட்டா, நல்ல விளக்கம். பனையூர் வாசலுக்கு வந்து காட்ட சொல்லுங்க, போராடி காட்ட சொல்லுங்க. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது, அது பக்கத்து நாடு பிரச்சனையா? பனையூர்ல நடக்குமா ஒரே நாடு ஒரே தேர்தல்? அதுதான் பிரச்சனை. ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க உடனே செயற்குழுவில் எடுத்து 4வது பாயிண்ட் இருக்கு, 5வது பாயிண்ட் இருக்கு. இதை பார்த்து செயற்குழு இல்ல, செயற்குழுவில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்களுடைய ஒட்டுமொத்த முடிவுன்னு நம்பிக்கிட்டு இந்த தேர்தல் வேலைகளை பாக்குறதுக்கு இந்த கட்சி இயங்குது அப்படின்னு. செயற்குழு வேணும்னா பைலா வேணுமே. பைலாவுக்கு தான் பிரச்சனை வேற ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. பைலாவை ரெடி பண்றதுல ரொம்ப ஃபைட் நடந்து 2 ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகள்கிட்ட போய் பைலா வேணும்னு கஞ்சி கதறி இதை படிச்சு கொடுங்க, அதை படிச்சு கொடுங்க, திமுகவுடைய பைலா ஏதாவது எனக்கு கிடைக்குமா, அதிமுகவோட பைலா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பல வழக்கறிஞர்களை போய் நீ கேட்டிருக்கிற. நடக்குது. அது தனி வாசிப்பு இருக்கு, அதுக்கு தனியா வர்றேன். கட்சியே இன்னும் முழுசா அங்கீகரிக்கல, முழுசா அந்த கட்சிக்கே ரெடி பண்ணல. இவ்வளவு பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் டேக்கு போடல, சரி ரைட். திமுகவுக்கு எதிராக வேலை பார்க்கறதுக்கு கூட இந்த டங்ஸ்டன் பிரச்சனையை ஏடிஎம்கே கையில் எடுத்துச்சு. திமுக இப்படி நாடகம் ஆடுது, அப்படி நாடகம் ஆடுது, அண்ணாமலை கூட குதிச்சுக்கிட்டு வந்தாரு. அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கலாமே. அது அரிட்டாப்பட்டி பிரச்சனைங்க. பனையூர்ல தோண்டணும், ரைட்டா? என் வீட்டு முன்னாடி தோண்டு, அப்பதான் என் கண்ணுக்கு தெரியும். அதானி பிரச்சனைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம். அவர் என்னை பார்க்க வரலையே. பார்க்க வந்திருந்தா ட்வீட் போட்டிருப்பீங்களா? வந்திருந்தா ரகசியமா வச்சிருப்போம், அதே ட்வீட் போட போறோம். நான் கேட்கறதுல என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இந்த சமூகத்துல நடக்கும்போது ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு, பிஸியா இருப்பாருன்னு சொல்றதே அபத்தம். நான் அந்த வாதத்துக்கு கூட ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துறேன். நவம்பர் 22ஆம் தேதி முடிக்கப்பட்ட ஷூட்டு 9-10ன்னு 2 நாளைக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கு இடையில கேப் அவ்வளவு இருந்துச்சு. அப்ப எல்லாம் நீங்க பதிவு போட்டிருக்கலாமே, ஏன் போடுறது? சரி, இப்படி கேட்போம். ஷூட்டிங்ல இருக்கும்போது வீட்டுல ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடந்து போச்சு, போக மாட்டீங்களா? போய்தானே ஆவாங்க. ராத்திரியோட ராத்திரி ஆல்டோ கார் எடுத்துட்டு போய் கேதம்லாம் கேட்பாங்கல்ல. அப்படியெல்லாம் நிகழ்வுகள் செஞ்சிருக்கிறீங்கல்ல. ஏன் இன்னொரு திருமண நிகழ்ச்சிக்கும் போகத்தானே செஞ்சிருக்கிறோம். நம்ம வந்து உங்க ஷூட் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய கடமை என்னன்றதுல கான்சியஸா தானே இருக்கணும். நண்பர்களை கால் பண்ணி கேட்டு ஜெட்டு புக் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு நேரம் இருக்குல்ல. அப்ப இந்த வேலையை செஞ்சிருக்கணும்ன்ற கேள்வி கேட்க தானே செய்யும். நவம்பர் 22ல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நாட்கள். இந்த 20 நாள்ல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்த்தா 2 ட்வீட், அப்புறம் கோவா ட்ரிப்பு. இதுல ஒரு அரசியல் மேடைன்ற பேர்ல அம்பேத்கருக்கு ஒரு ஷூட்டிங், இல்ல ஸ்கிரிப்டட் மாநாடு. அது மாநாடு புத்தக ரிலீஸ்னாங்க. அதுல வந்து ஆதவ அர்ஜுனா ஹீரோ, இவர் செகண்ட் ஹீரோ. அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாப்ல, இவர் செகண்ட் ஹீரோவா பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஹீரோ, இவரை வில்லனாக்கி விட்டாங்க. சும்மா விட்டுருந்தா கூட கூட்டணி வேற காலத்துல ஏதாவது செட் ஆயிருந்திருக்கும். இப்ப மொத்தமா ஆண்டகனைஸ் பண்ணி இனி இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து ஒரு துண்டு கூட அங்க போகாது. வெளியில வந்து கட்சிக்காரங்களே வந்து இவர் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த லெவலுக்கு ஓடிட்டாங்க. இதுல நான் இன்னொரு ஷாக்கிங்கான செய்தி சொல்றேன். இது ஏன் இவ்வளவு கோபம் வருதுன்னா, யாராவது ஒரு மாவட்ட செயலாளரை மறுக்க சொல்லுங்க. மாவட்ட செயலாளர் போடல இருந்தால் இன்னும் அறிவிக்கப்படல. மாவட்ட செயலாளர்கள் யாரா இருக்கிறான்னு கேட்டா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தாங்கல்ல, அந்த நபர்கள் தான் இப்போ வரைக்கும் பொறுப்பாளர்களா இருந்துகிட்டு இருக்காங்க. எஸ்ஏசி விசுவாசிகள் இல்லையா? இல்ல, புஷி ஆனந்த் போட்ட நபர்கள் தான் அவங்க எல்லாருமே. இப்ப இதுல சோகம் என்னன்னா, இந்த மாவட்ட செயலாளர்கள் தரப்பிலிருந்து நிர்வாகிகள் எல்லோருமாக சேர்ந்து 20 நாளா ஷூட்டிங் போகாம வீட்டுல தானே இருக்கிறாரு. நாங்க சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை, எங்களை சந்திக்க விடுங்கள்னு போன் மேல போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஜான ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் 2 பேர் தரப்புல இருந்தோம். யார் சொன்னா அவர் வேலையா இருக்காரு, கூப்பிடுவாரு, வெயிட் பண்ணுங்க. யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் மறுக்க சொல்லுங்க. அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர்கள் யாராவது மறுக்க சொல்லுங்க. சசிகலா மேடம் நீங்களா? உண்மையிலே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகள் நாங்க சந்திக்க வர்றோம், இந்த விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, இப்படி நடந்துகிட்டு இருக்கு, அப்படி நடந்துகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு மாவட்ட செயலாளர்களை போடுங்க. திமுகவும் அதிமுகவும் எலெக்ஷன் வேலையை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பசங்க நாம் தமிழரும் அவனுங்களே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு இருந்தாதான் போட முடியும், ஆள் நாங்க தான் இருக்கிறோம்ல, எங்களை போடுங்களேன் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜேவ சந்திக்கிறதுக்கு சசிகலா தடை போடுறாங்கன்னா, சசிகலாவுக்கு பின்னாடி நடராஜன் இருக்கிறாரு. நடராஜன் மேல நீங்க வந்து 999 விமர்சனங்கள் வைக்கலாம், 1010 விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனா நடராஜனுக்கு அரசியல் தெரியும். ஆமா, ஈழத்துல இருந்து கனடா வரைக்கும் பெரிய பெரிய லிங்க்ஸ், டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
எல்லா வகையான த்ரெட் வந்து அவருக்கு கனெக்ஷன்ல உண்டு. ஆமா, அதனாலயா சும்மாவா சொன்னாங்க அவரை சித்தப்பான்னு? அந்த பிஸ்கட்டோட விசுவாசம் இன்னும் குறையல. அவங்க அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டீம் அது. அப்படி ஒரு டீம் இருந்து தடை போடுது, சென்சார் பண்ணுதுன்னா பரவாயில்ல, வளர்ச்சிக்கு சென்சார் பண்ணுதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வைக்கம் போராட்டம்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு வந்து வைக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இந்த கேங்கு மாவட்ட செயலாளர்களையும் இன்னும் நியமிக்காம, நிர்வாகிகளையும் சந்திக்காம மிக கொடூரமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுவே கட்சிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இவர் தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்டு இதுக்கு பிறகு கட்சி டெவலப் ஆகி அப்படிங்கிற நம்பிக்கையை தாவேகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இழந்துட்டாங்க. நிர்வாகிகள்னா ஏதோ லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க தயவு செஞ்சு நினைச்சுக்கிறாதீங்க. அவங்கதான் அந்த 6% உள்ளுக்குள்ள வர்றவங்க இல்ல. இவங்க அறிவித்த நிர்வாகிகளை யார் யார் தெரியுமில்ல? 1 விஜய், 2 புஷி ஆனந்த், 3 வெங்கட், 4 யாரு அந்த லேடி ஒருத்தவங்க, அவங்க தஹீரா, அவங்க பேரு தஹீரான்னு ஒருத்தங்க. அவங்களுமே என்ன பொறுப்பு? கொள்கை பரப்பு துணை செயலாளர். கொள்கை பரப்பு செயலாளர் யாரு? யாருமே இல்ல. இப்ப வரைக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் நியமிக்கப்படாத, அங்கீகரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போன ஒரு கட்சி அப்படின்னா அது தாவேகா கட்சி தான். தாவேகாக்கார நண்பர்கள் எல்லா பக்கமும் கம்பு சுத்துறதை விட்டுட்டு கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய அறிவிக்கப்படாத ஐடி விங் குரூப்ல போய் சண்டை போடுங்க. எங்கடா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு அபிஷியலா ஒரு போஸ்டிங் இல்லைன்னு இன்னொருத்தர் போஸ்டிங். அவர் பேர் என்ன? ராஜசேகர். அவர் கடலூர் மாவட்டத்துக்காரர் போல் இருக்கு. அவர் வந்து புஷி ஆனந்துடைய தீவிர விசுவாசி. அவரை பத்தி வரக்கூடிய செய்தி எல்லாம் நான் வந்து வெளியில சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒரு குட்டி சீமானா இருக்கிறாரு. பகல் முழுக்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாயந்தரமானா புஷியாரோட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு கிளம்புறதை தவிர அவருக்கு ஒரு போஸ்டிங் கிடையாது. பாண்டிச்சேரி. ஆமா, அவருடைய பேர் என்ன? அவருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? தலைமை நிலைய செயலாளர். தலைமை நிலையம் எங்க இருக்கு? வீடு பாண்டிச்சேரியில. இவர் புஷியானது பேர்ல நடத்துற கடை பேர்ல இருக்கா? கடையில இருக்கா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். கட்சி நடத்துறீங்களா, வேற எதுவும் நடத்துறீங்களா? உண்மையிலே இருக்கிற சாப்பா? சும்மா தோராயமா கேட்டேங்க. இது என்ன கணக்கு எனக்கு புரியல. ஒரு கட்சி நடத்துறதா இருந்தா இதுதான், இவ்வளவுதான். இந்த மொத்தம் 5 பேரா? 1 2 3 4 5 பேர் போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கு அவரை சேர்த்தாச்சா? விஜய் சேர்த்தே 5 பேர் தான். அதுக்கு கீழே ஒரு 4 பேர் செய்தி தொடர்பாளர்கள்னு ஒரு 4 பேர் போட்டாங்க. யார் யாரு? லோயலா மணின்னு ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு. அவரு ஜெகதீஸ்வரன், நம்ம சேனல்லயே கூட ஒரு தடவை பேட்டி கொடுத்திருந்தாரு. ஜெகதீஸ்வரன். அப்புறம் அந்த லேடி ஒருத்தவங்க, இல்ல ராம்குமார்னு ஒரு பையன் கொடுப்பாரு அவரு. அப்புறம் இன்னொருத்தர் வீர விக்னேஸ்வரன் ஒரு பையன் பேசுவாரு. ஆமா, அவரு டிபேட். அவரு மொத்தம் 4 பேரு. இந்த 4 பேரை தவிர சாகுல் கமீதுன்னு ஒருத்தர் வந்தாரு. உங்க கூட ராமசாமி மணிகண்டன் ஒருத்தர் வந்தாரு. அவங்க யாருமே அறிவிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க எல்லாம் போய் பேசுங்க அப்படின்னு அவர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து எல்லாருக்கும் ஒப்புதல் கொடுத்தார். அதன் அடிப்படையில் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இதுலயும் அறிவிக்கப்படாத ஒரு ஐடி விங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையுமே ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு நபர் 2 நபரை மட்டும் சந்திச்சுட்டு அந்த டீமுக்கு கருத்துக்களை பகிர விட்டுட்டு இவனை கடிங்க, அவனை கடிங்க, அவன்கிட்ட சண்டைக்கு போங்க, இவன்கிட்ட சண்டைக்கு போங்க அப்படின்னு வேலை பார்க்கறது. ஆதவர்ஜுனா உள்ள வந்தாருன்னா நம்ம இருப்பிடம் காலி ஆயிரும். அதனால ஆதவர்ஜுனாவை சேர விடாத அளவுக்கு சோசியல் மீடியால அவருக்கு எகெயின்ஸ்டா நீங்களே போட்டு அவரை காலி பண்ணிருங்க. நான் அந்த போஸ்டர்லாம் எடுத்துட்டு போய் விஜய் அவர்கள்ட்ட காட்டி இவர் வந்தாருன்னா நம்மளுக்கு எதிரா மாறிடும் அப்படின்னு நானே மேல காட்டிக்கிட்டு ஏன் இருப்ப தக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற. நம்மளே அவர் வந்தா தாவேக்கு ஆபத்துன்னு பேசியிருக்குமே, ஒருவேளை அதை எடுத்துட்டு போய் காட்டிடுவாங்களா? ஆனா இப்ப நான் ரொம்ப ஆள் மனசுல நம்புறேன். ஆதவர்ஜுனா அவர்கள் அங்க போகணும், அந்த கட்சி அமோகமா வளரணும். எனக்கே அந்த ஆசை இருக்கு. நீங்க தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். ஜான் ஆரோக்கியசாமி ஆச்சு வேலை பார்க்காம கட்சியை காலி பண்ணுவாப்ல. இவர் வேலை பார்க்கிறேங்கிற பேர்ல கட்சியை காலி பண்ணுவாப்ல. அது இன்னும் சூப்பரா இருக்கும். அது சிங்கிள் லேண்டட் லாபியா பண்ணி அவரு சூப்பரா உள்ள வச்சுப்பாப்ல. இப்ப விஜய் வந்து எல்லாமே தாம்பேர்ல நடக்கணும்னு விரும்புறாரு. புஷி எல்லாமே தாம்பேர்ல நடக்கணும்னு விரும்புறாரு. அதேதான் பிரச்சனைங்க. இப்ப இவர் போனாருன்னா ஏதாவது ஒரு மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் நான் தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல நடத்துறேன்னு போட்டுருவாரு. ஆமா, எல்லாரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து கிளை பிரிவு தான் தாவேகாவேன்னு சொல்லுவாரு அவரு. அடுத்த நாள் காலையில வீடியோவே போடுவாரு. அப்ப அவர் நிலைமை அங்க இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த கட்சியாவுமே அந்த கட்சி நிராயுதபாணியாக நின்று கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் விஜய். யாருங்க மாமனாரு? இல்ல, இவர் விஜயே தான் காரணம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாத்தையும்
உங்க கட்சியில் நீங்க சோசியல் மீடியால இயங்கக்கூடிய நண்பர்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் விமர்சிக்கிறது அல்ல. இந்த கட்சியில் உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்க அந்த பக்கம் கேட்டுட்டு அப்படியெல்லாம் இல்லையாமே அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து கேட்டா அது ஒரு லாஜிக் இருக்கு. அப்படி எதுவுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. தாராளமா போய் கேளுங்க. ஏன்னா இந்த கட்சியின் மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியும். போன முறை நாம வெளியிட்ட ஒரு காணொலிக்கு பிறகுதான் அந்த பனையூர் வீடுகளின் கதவுகள் திறக்கப்பட்டது. சிவப்பு மஞ்சள் டர்க்கி டவல் போர்த்தப்பட்டு மேடையில் பேசக்கூடியவர்கள், கீழே பேசக்கூடியவர்கள், எல்லோரும் நிர்வாகிகள் என்கிற பெயரில் பலரையும் அழைத்து புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. அந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் கால் பண்ணி, ஐயா நீங்க எல்லாம் வீடியோ போட்டு இதெல்லாம் விமர்சிச்சதுக்கு பிறகுதான் ஐயோ எல்லாரும் சந்திக்கணும் போல இருக்கு, இவங்களே தகவலை பூரா கொடுப்பாங்க போல இருக்குன்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதனாலதாங்க நாங்க வந்து இந்த போட்டோவே எடுத்துக்கிட்டோம்னு போட்டோ எடுத்த நபரே எங்களிடம் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த செய்தியையும் நியமிக்கப்படாத மாவட்ட செயலாளர்கள் யாராவது மறுப்பார்களா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். எல்லோருடைய வழியும் உங்களுடைய சோசியல் மீடியாவின் கம்பு சுத்தல்களும் உருட்டல்களுக்கும் உதவவே உதவாது. உண்மையிலே வேலை பார்க்கறது அவங்க. நீங்க ஓட்டு கேட்டு வரப்போ, அதாவது நீங்கள் தோண்ட வேண்டியது பனையூர் கதவுகளை, எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிகளை அல்ல. அதையும் மீறி தோண்டி எனக்கு நல்ல என்கேஜிங் தான். ஐடிக்கு பிரச்சனை. பப்ளிக் ப்ரொஃபைல தோண்டி எடுத்து போட்டோவை போட்டுட்டு ஏதோ பிரைவேட் ப்ரொஃபைல தோண்டி எடுத்துட்டு வந்த மாதிரி புதுசா விழுறாங்க. பார்த்தாச்சு இதெல்லாம் எவ்வளவோ பார்த்தாச்சு. என்ஜாய் பண்ணு. ஒரு வாரம் உங்க அண்ணன் எதுக்கு இப்ப 20 நாளா எதுக்கு உங்க அண்ணன் லீவ் விட்டுருக்காருன்ற கேள்விக்கு பதில் சொல்லு. அவரை கண்டனம் கொடுத்தா இவங்க நம்ம அவரு உங்க அண்ணன் அரசியல் பண்றாருன்னா நாங்களே ஓகே, என்ன அரசியல் பண்றாரு, இந்த அரசியல் பண்றாருன்னா அரசியல் அடி கொடுத்து அந்த மேடையில பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசியிருந்தாருன்னா எங்களால எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்க முடியுமா? வாழ்த்துக்கள் சொல்லியிருப்போம். ஒண்ணும் இல்ல, கிட்டத்தட்ட வாயிடத்துல அட்டேங்க அப்பா பேசிட்டாப்ல அப்படின்னு ஷாக் ஆயிருப்போம் ஒரு நிமிஷம். உன்னால பார்ப்பனிய 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அடக்குமுறையான வைக்கம் போராட்டத்தை குறித்தே பேசுறதுக்கு தைரியம் இல்ல. நாம இந்த கொள்கை எதிரி வைக்கம் போராட்ட நினைவாக இந்த மாதிரி நினைவு சின்னங்களை அமைத்த தமிழ்நாடு கேரள அரசுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்த அப்படின்னா இணையதளத்தில் உள்ள பல ஊப்பிக்கள் வந்து என்ன இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம ஷாக் ஆயிருப்பாங்களே, ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. இல்ல நீ அங்க கூட வாழ்த்து சொல்ல வேணாம். வைக்கம் போராட்டத்தின் நினைவாக நாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். வைக்கம் போராட்டம் எதனால் நடந்ததுன்னு தாவேகா சார்பாக ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் நம்ம கட்சி சார்பாக 2 பேச்சாளர்கள் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா பாம் அசத்துங்கன்னு சொன்ன உடனே பேசுறதுக்கு தான் இங்க நிறைய. திடலுக்கு போனீங்கல்ல அன்னைக்கு வண்டியை கட்டிட்டு, அந்த மாதிரி திடலுக்கு போய் ஒரு மாலையை போட்டு வர வேண்டியதான. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் நகர்வு எடுத்திருந்தா இந்த விமர்சனங்கள் வரும். அப்ப பொலிட்டிக்கலா விமர்சிப்பதற்கு உண்டான சூழலையும் தேவையையும் நீங்களே உருவாக்கி கொள்ளல அப்படின்னா, உள்ள இருந்து வரக்கூடிய செய்திகள் இவ்வளவு மோசமான நாற்றம் எடுத்து வருகிறது அப்படின்னா, செய்தியா வரல நாற்றமாக இதெல்லாம் திருப்பி கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? நான் கேட்கறது வெரி சிம்பிள். நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் 20 நாட்கள், 2 நாட்கள் ஷூட்டிங்க்கு இடையில் போனார். அந்த அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவையும் ஷூட்டிங்காகவே வைத்துக் கொண்டு போனால் 3 நாட்களுக்கு மேலாக மீதி 17 நாட்கள் இருந்தது. என்ன செய்தார்? இந்த 2 நாட்கள் 3 நாட்கள் இனிமேதான் கோவால இருந்து வராருன்னு நினைக்கிறேன். இன்னும் வரலையா? வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வருவாரு அல்லது நாளைக்கு வருவாரு. 3 நாட்கள் ட்ரிப்னு நினைக்கிறேன். இந்த 3 நாள் ட்ரிப்பால ஒரு கோவா ட்ரிப் போறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணலாம்னு நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் போயிட்டு வர மாட்டேங்குது. 3 நாள் போனா ஆபீஸ்ல வீடியோ யாரு போடுறதுன்னு தெரியல முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் கட்சி நடத்துறாங்க, ஆனாலும் 3 நாள் கோவா போய் ட்ரிப் எடுத்துட்டு வர்றாங்க. தாவேக்கா போறீங்களா? தாவேக்காவுக்கு கோவா ட்ரிப் கூட்டு போவாங்க நிரந்தரமா. கோவா வெற்றி கழகம் ஆனாச்சும் பரவாயில்லடா. ஆதவர்ஜு நான் 3 நாளா கால் சீட்டு கேட்டு இன்னும் கிடைக்காம இருக்கு. கோவா ட்ரிப் முடிஞ்சதுக்கு பிறகுதான் டெல்லியில இருந்து வந்துட்டாரா அவரு? இல்ல 3 நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு. டெல்லியில இருந்தா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், மாநாடு முடிஞ்ச தேதியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒன்னே நம்பி தானே எங்க அண்ணனை போல அடிச்சுட்டு வந்தேன் நானு. உங்களை உள்ள விடாம ஆதவர்ஜுனா அவர்கள் வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனத்தை சார்ந்தோர் தயவு செய்து காணொலியை பார்த்தால் முடிவு பண்ணி கொள்ளுங்கள். ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் புஷ்யானந்த் அவர்களும் உங்களை வெளில விடக்கூடாது என்பதற்கு மிக தீவிரமாக வலைப்பின்னல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டோம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காதீர்கள். தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்க நினைச்சா உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்துக்கும் பண பலத்துக்கும் நீங்க பனையூர் கதவை தட்ட தேவையில்லை. ஹெலிகாப்டர்லயே நீங்கள் வந்து ஹெலிபேட் மூலமாக லேண்ட் ஆகலாம் அவர் வீட்டில். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். அதை பயன்படுத்துறதுக்கு அவர் முதல்ல ஊர்ல இருக்கணும். அவர் கோவால இருக்கிறாரு. வந்த உடனே உங்களுக்கு கதவு திறக்கப்படும். வேணா நீங்க வேணா ரிட்டனுக்கு வேணா உங்க மாமனார்கிட்ட சொல்லி ஒரு ஜெட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஜெட்டுக்குள்ள நீங்களே போய் உட்காந்து எங்க கூட சேர்ந்து போயிட்டு வாங்க. நீங்களும் அந்த ட்ரிப்லயே நிறைய அரசியல் பேசலாம். இல்ல அரசியல் பேச தெரிஞ்சா எங்க ட்ரிப்புக்கு போறாங்க. இந்த நிலைமையில் கவலைக்கிடமாக இருப்பது தாவேகா. ஆக இந்த டேட்டாக்கள் உள்ளிருந்து வரக்கூடிய செய்திகள்னு இதுதான் தாவேகாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. என்ன நடக்குது அப்படிங்கிறதும் அதன் அந்த கட்சியினுடைய எதிர்காலமும். இவங்க கட்சியில இவங்க அரசியல் பேசுறதை விட நம்ம தாங்க இவங்க கட்சியை பத்தி அதிகமா பேசணும்.
எது நான் என்ன பண்றது? ஒரு நாளைக்கு வெளிப்படையா சொல்றேன், தாவேக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நிர்வாகிகளாக இருப்பவர்கள், சோசியல் மீடியால இருக்கிறவர்கள் வந்து விமர்சிக்கிறது வேற. பட் அதிலிருந்து குமுற வேண்டியவர்கள் பலரும் அனுப்பக்கூடிய செய்திகள் வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. நான் அந்த கட்சி அரசியலாக அவருக்கு இருப்பது, அரசியலாக அவர் பேசுவதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிற விமர்சனம் என்னுடைய கருத்து. நான் அதுல மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. ஆனா அந்த கட்சியை நம்பி வந்தவர்கள் நீங்கள் அரசியல் செய்வதற்கு தகுதியற்ற நபர் என்று நம்பி வரல, தகுதியான நபர்னு தான் நம்பி வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்மளிடம் சொல்லக்கூடிய செய்திகள், சொல்லக்கூடிய செய்திகளை கேட்கும் போது இது ஒரு பேசு பொருளாக மாத்தல அப்படின்னா நீங்க மனம் மாறவே மாட்டீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இரும்பு கோட்டைகளை விட்டுட்டு நீங்க வெளியில வரமாட்டீங்க அப்படிங்கிற இடத்தின் அடிப்படையில் இருந்துதான் இந்த கேள்விகளும் இந்த வீடியோக்களும் காணொலிகளும் முன்வைக்கப்படுகிறது. அந்த மாவட்ட செயலாளரை நீ கூப்பிட்டு மாலை போட்டு துண்டு போட்டு நீ தான்ப்பா மாவட்ட செயலாளர்னு சொல்லியிருந்தேன்னா அவர் ஏன் எங்க கதவை தட்ட போறாரு? நீ ஊப்பி நடிக்கிற, அங்க இருந்து ஓடி வந்து இங்கதானே கதறாங்க. ஆமா, அதனால தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. உங்களுடைய கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்படாத நிர்வாகிகள் பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போனை தயவு செஞ்சு எடுத்து ப்ராப்பரா பதில் சொல்லுங்க. யார் போன? ஜான ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் அவர்களையும் ப்ராப்பரான பதில் கிடைக்கல அப்படின்னா அவர்கள் எல்லோரும் தேர்தலை ஒட்டி திமுக அதிமுக என்று இரு கட்சிகளுக்கும் நகர்ந்து போவதற்கும், தேர்தல் நேரங்களில் அவர்களுக்காக வேலை பார்ப்பதற்கும் ஒரு செகண்ட் போதுமா. தலைவர் போன் எடுக்க மாட்டார். அப்ப யாரு தலைவர்? விஜயா? அவர் நம்பரே யார்ட்டையும் கிடையாது. நம்பர் வச்சிருக்காரா? அவர்கிட்ட நம்பர் இருக்கு, ஆனா அவர் நம்பரை யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நிர்வாகிகள் யாராவது அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வாட்ஸ்அப்ல ஆடியோ போட்டாங்கன்னா அந்த ஆடியோவை அப்படியே காப்பி பண்ணி யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ, யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாரு. இப்போ புஷி ஆனந்தை பத்தி மதுரை மாவட்ட செயலாளர் விமர்சிக்கிறாருன்னு வைங்க, அவர் விஜய்கிட்ட நேரடியாக ஆடியோ போட்டாருன்னு வைங்க, அந்த ஆடியோவை அப்படியே காப்பி பண்ணுவார். காப்பி பண்ணி புஷி ஆனந்துக்கு அனுப்புவார். அனுப்பிட்டு இது குறித்து என்னவென்று பாருங்களேன் அப்படின்பாரு. ஒரு கட்சி தலைவர் என்ன பண்ணணும்? எனக்கு இப்படி ஒரு தகவல் வருது, யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க மேலே இப்படி ஒரு விமர்சனம் வருது, கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா தானே பதில் போட்டு விட்டுறது. அப்புறம் திருப்பி இவர் வந்து, நான் உதாரணத்துக்கு தான் ஏன் மதுரை மாவட்ட செயலர் சொன்னேன், உண்மையிலேயே மதுரை மாவட்ட செயலர் சொல்லலையா, திருப்பி அவருக்கு போன போட்டு உடனே நான் வந்து இதுவா அதுவா அப்படியா இப்படியான்னு புஷி மிரட்ட மாட்டாரா, பேச மாட்டாரா? இந்த வேலையை செய்கிறார். அப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய சைடில் இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறி இருக்கிறார் அப்படின்னும் பட்சத்தில் அதற்கேற்றார் போல கொஞ்சம் அவருடைய அணுகுமுறையும் மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் மாறுவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுக்கு பிறகு நீங்கள் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்பயும் இன்னும் நான் மாறிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட்டு, ஸ்டாம்ப்பு, ரெவென்யூ ஸ்டாம்ப்பு இதெல்லாம் எப்படி நம்ம ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு நாள் எடுத்து உட்கார்ந்துருக்கிறோமோ அதே போல் மித்த வேலைகளுக்கும் பைலாவை ரெடி பண்ணுறதுக்கு எப்படி வேலை பார்க்கணுமோ அந்த மாதிரி வேலை பார்க்கணும். தயவு செஞ்சு அதை செய்யுங்க. நேர்மையான எதிரிகளாக சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். உனக்கு புரோக்கர் தான் பிடிச்சிருக்குன்னா நீ புரோக்கர்கிட்ட போ, நாளைக்கு பிடிச்சி புராண்டி வைக்கும் போது ஐயோ அம்மானு கதறி மறுபடியும் இங்கே தான் வாட்ஸ்அப் வரணும். நன்றி.